வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், லெட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பரில் இருக்குது அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2x. ஒய்யோட டேட்டா எலமெண்ட் வந்து என்னவா இருக்கும்? 2xஆக தான் இருக்கணும். பி a ரிலேஷன் ஆன் என். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிலேஷன் சொல்லிட்டான். அடுத்தது ஃபைண்ட் த டொமைன் அண்ட் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு அப்புறம் கடைசியாக ஒன்று கேட்டிருக்கான் பாருங்க, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு ஒரு வார்த்தையும் கேட்டிருக்கான். ஓகேங்களா? முதல் இந்த ரிலேஷனுக்கான டொமைனு, கோடொமைன், ரேஞ்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதியிருக்கேன். கண்டுபிடிக்க வேண்டியது டொமைனு, கோடொமைன் அண்ட் ரேஞ்சு தான். ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x. பட் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸு கமா ஒய் வந்து எதில் இருக்குது? எக்ஸுன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 அப் டு n நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான். ஓகேங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ ஓகே, 1 2 3 அப் டு n. ஸோ எக்ஸோட டேட்டாவும் ஒய்யோட டேட்டாவும் 1ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது, n வரைக்கும் போகலாம். இப்போ நான் எக்ஸை வந்து என்னவா எடுக்கிறேன்? 1ன்னு எடுக்கிறேன். அப்போ ஒய்யோட டேட்டா என்னவா இருக்கும்? 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப ஆரம்பத்துலேருந்தே பழகுங்க. ஏன்னா மைனஸ் ப்ளஸ் நமக்கு சைன் மாறும் அப்படின்றப்ப மல்டிப்ளிகே பண்ணும்போது அந்த சைன் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுனாலே ப்ராக்கெட்டில் போட்டு பழகிடுங்க. 2 இன்ட்டு 1 2. சரிங்களா? எக்ஸு 1ன்றப்போ ஒய்யோட டேட்டா 2. ஸோ அப்போ 1 கமா 2. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றப்போ ஒய்யோட டேட்டா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 2 2s are 4. ஸோ 2 கமா 4. எக்ஸோட டேட்டா 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய் வந்து என்னவோ 2 இன்ட்டு 3 6. ஸோ எக்ஸ் எலமெண்ட் 3ன்றப்போ ஒய் எலமெண்ட் 6ஆக இருக்கும். ஸோ 3 கமா 6. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்றப்போ ஒய் வந்து 2 4. 2 இன்ட்டு 4 8. ஸோ 4 கமா 8. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? டொமைனு, கோடொமைனு, ரேஞ்சு. ஓகேங்களா? இது எக்ஸ் வந்து 4ஓட நிப்பாட்ட அவசியம் இல்லை. ஏன்னா n வரைக்கும் நம்ம எக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒய்க்கு அதுவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட டேட்டா எதில் இருக்கணும்? 1லேருந்து n வரைக்கும் இருக்கலாம். ஸோ இங்கே 2 4 6 8. ஸோ அப்போ இதுவுமே என் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து ஆரோ டயக்ராம் போட்டு பாருங்கள். ஸோ ஆரோ டயக்ராமு 1 2 3 4 அப் டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். n வரைக்கும் போடலாம்னு சொல்லியாச்சு. அதே தான் 1 2 3 4 5 6 7 8 அப் டு n வரைக்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஏ அப்படின்னு வச்சிங்கன்னா இது பி. இது வந்து என்ன டயக்ராமு? நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன். இப்போ 1 எக்ஸோட, இது வந்து எக்ஸோட எலமெண்ட், ஒய்யோட எலமெண்ட். எக்ஸு வந்து 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஒய்யோட எலமெண்ட் எங்கே போய் கனெக்ட் ஆகும்? 2. 1 கமா 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 கமா 4ன்றப்ப எக்ஸு 2னா ஒய் 4, எக்ஸு 3னா ஒய் 6, எக்ஸு 4னா ஒய் 8. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப எக்ஸில் எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒய்யில் ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் ஒரு எலமெண்ட் இமேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா 1ஓட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 4, 3ஓட இமேஜ் 6. ஸோ இதே இதை உல்டாவாக சொல்லணும், ரிவர்ஸில் சொல்லணும்னா 2ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2, 6ஓட ப்ரீ இமேஜ் 3. இப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது டொமைனு, ரைட் சைடு இருக்கிறது கோடொமைன் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது டொமைனு, இது கோடொமைனு. இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு இங்கே வந்து இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பிரித்து எழுதிடுவோம் டொமைன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டொமைன் ஈக்குவல் டு நம்ம வந்து இந்த ஆரோ டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1 2 3 4 அப் டு கேபிட்டல் n வரைக்கும் இருக்குது டொமைன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே டொமைன் தான். கோடொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடொமைன் இங்கே இருக்க எல்லாமே கோடொமைன் தான். ஸோ அதுவுமே 1 2 3 4 அப் டு n வரைக்கும். அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடொமைனில் எதெல்லாம்
இங்கே கனெக்ஷனில் இருக்குது அப்படின்றது. அதாவது இந்த டொமைனுக்கான இமேஜாக இருக்கக்கூடிய இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கோடொமைனில் எதெல்லாம் கனெக்ஷனில் இருக்குது, மேப்பிங் ஆகிருக்குது, அதெல்லாம் வந்து என்னது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கோடொமைனில் மேப்பிங் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு தெரியும் 2 4 6 8 அப்படின்ட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் அதுவுமே n வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டொமைன்னா லெஃப்ட் சைடு இருக்குது, கோடொமைனா ரைட் சைடு இருக்குது. ரேஞ்சுன்றது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதுக்கு இமேஜாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் தான் ரேஞ்ச். ஓகேங்களா? இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா கோடொமைனில் மேப்பிங் ஆகிருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே இது நம்ம உல்ட்டாவாக சொல்லணும்னா 8க்கு ப்ரீ இமேஜ் 4, 6க்கு ப்ரீ இமேஜ் 3. ஸோ எப்படி சொன்னாலும் மைண்டில் தெரிஞ்சுக்க பழங்க டக்குன்னு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல் உடைய செகண்ட் சம் தான். பாருங்கள். லெட் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6, 8 டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கொடுத்துருக்கான், இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். எழுத்து தான் மாற்றம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ் ஒய் இல்லையே அப்படின்னு நினச்சி யோசிக்கவே வேணாம், இதை ஒய் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். பட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். இந்த ஸ்மால் எக்ஸ் வரக்கூடிய மொதல் எலமெண்ட் எதுவாக இருக்கணும், இந்த 3, 4, 6, 8 மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டான். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்னா அதான் அர்த்தம். கேபிட்டல் எக்ஸ்குள்ளே இருக்க எலமெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே முன்னாடி வரணும். ரெண்டாவது வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸை எடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கான எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கணும். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான், இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இது ஒரு ஃபங்க்ஷனா, எக்ஸ் டு என் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்க டேட்டா அப்படியே எடுத்து எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸு நம்ம போனோட எக்ஸ் ஒய்ன்னு எழுதணும், அதுக்கு பதில் அந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னவா எடுக்கலாம், ஃபஸ்ட்டு 3, 4, 6, 8 4 தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 9 ப்ளஸ் 1, 10. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 16 ப்ளஸ் 1, 17. ஓகேங்களா? 17. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 6 ஸ்கொயர்னா 36 ப்ளஸ் 1, 37. எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும், 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 64 ப்ளஸ் 1, 65. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம ஆர்டர் பேரில் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு 3ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு என்னவா இருக்கும், 10. ஓகேங்களா? எக்ஸு வந்து 4ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 17. எக்ஸு வந்து 6ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 37. எக்ஸு வந்து 8ன்றப்ப எஃப் ஆஃப் எக்ஸு 65. ஓகேங்களா? 8, 65 அதான் எழுதிருக்கு. 6, 37, 4, 17, 3, 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஆர்டர் பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு நான் வந்து இப்போ என்ன வரைய போகிறேன், ஆரோ டயக்ராம் வரைய போகிறேன். அவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டான். சாரி, ஃபங்க்ஷனில் ஆமாம், ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டு என் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனால் நான் எக்ஸ் இங்கே என் எடுத்து எழுதியிருக்கேன். ஆரோ டயக்ராம் போடுங்க. ஜஸ்ட்டு 4 எலமெண்ட் தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3, 4, 6, 8 தான். ஓகேங்களா? ஸோ 3, 4, 6, 8. எக்ஸு 3ன்றப்ப இங்கே 10 வரும், இங்கே 4ன்றப்ப 17, 37, 65. ஸோ 3 to 10, 4 to 17, 6 to 37, 8 to 65. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னு கொடுத்தது என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்றப்ப 1ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அப் டு என், அடுத்து என் 10, 17, 17 வந்து 37, 37 to அப்படியே 65 அப்படியே போகும்போது என். ஓகேங்களா? 1 to n வரைக்கும் தான் இங்கே இருக்கக்கூடிய என். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருந்து n வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருக்க சென்டென்ஸாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஈஸியாக ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். என்னனாலே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு தெரியும். எக்ஸுன்னா இங்கே இருக்கக்கூடிய 4 எலமெண்ட் தான். ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 4 எலமெண்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு 1ல் இருந்து n வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்.
லெஃப்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே இமேஜ் உண்டு. பட் ரைட் சைடில் இருக்க எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் உண்டானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 4 எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ். ரிமைனிங் இந்த டாட் டாட் டாட்டாக வச்சுருக்கோம்ல அதுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ்ன்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் என்ன இது டொமைன் சொல்லியாச்சு, அது கோடொமைன் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தட் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு என் இஸ் ஏ ஃபங்க்ஷனா? கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். ஏன்னா லெஃப்ட் சைடு இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்கா? டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருந்தாலே போதும், அது ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். என்ன அப்படின்னா, ஆல் elements in X has a unique image in capital N. ஸோ இந்த சென்டென்ஸை எழுதிக்கோங்க. ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் என். ஓகேங்களா? இப்போ 3னா ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்குது, 10 4னா 17. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. 2 இமேஜ் ஒரே இதுக்கு 2ஓ இல்லை 2 இதுக்கு 1ஓ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இருக்கிறது தான் யூனிக் இமேஜ். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப லெஃப்ட் சைடு இருக்க எல்லாத்துக்குமே எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் கோஸ் டு என் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து செகண்ட் சம். கொஞ்சம் வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக நான் க்ளோஸ் அப்பில் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இதை நீங்கள் வீடியோ கிளாஸை கவனிச்சிக்கிட்டே சேர்த்து எழுதிருந்தீங்க, தளத்தில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்திருக்கும். ஸோ நன்றி. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.